இவ்வளோ காசு வாங்குறானுங்களே, ஆனால் ஒன்று ஒழுங்காக வச்சுருக்கானா பாருங்களேன். இது என்னன்னு தெரிஞ்சிருக்கு முன்னாடி நம்ம கிட்ட இப்போ 341 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, விச் மீன்ஸ் 3410 ரூபாய் நம்ம கிட்டே இருக்குது. இதை சீக்கிரம் 10,000 ஆக ஹெல்ப் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு ஐஸ் தண்ணியில் கொஞ்சம் மூஞ்சி ஊற போட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. அம்மா மாம்பழமும் புட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா விருட்டுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ விருட்டுன்னு எங்கே கிளம்புறேன்னு தானே பார்க்குறீங்க, வேற எங்கேயும் இல்லைங்க, காலேஜ் தாங்க போகிறேன். என்னடா காலேஜா வீக் டேஸில் என்ன யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, செம் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ வெல்கம் டு நேத்திக் விளாக்ஸ். போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த விளாக். அப்படியே வண்டியை பொறுமையாக ஊட்டிட்டு காலேஜ் பார்க்கிங்கில் விட்டு காலேஜ் பார்க்கிங்லேருந்து கிளாஸுக்கு நடந்து போகிறதுக்குள்ளே போதும் ஆகுதுங்க. அப்படியே பாத்ரூம் போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியும் நல்லா இல்லை, பாத்ரூமும் நல்லா இல்லை. இந்த பார்க்கிங்கையும் இந்த பாத்ரூமையும் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ்ஆர்எம்லேருந்து யாராச்சும் ஹையர் அத்தாரிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தால் அதை சரி பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் காரிடாரில் உட்காந்து பேந்த தாங்க முழிச்சிட்டு இருந்தேன். சரின்ட்டு பேக்கெல்லாம் உள்ள வச்சுட்டு எக்ஸாமில் முடிச்சுட்டு வந்து ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தா ஃப்ரெண்டு 2 டே மச்சான் இருடா ஃப்ரெண்டுக்கு கேக் வெட்டணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் என்னடா பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டானேன்னு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து கேக் வந்துச்சு. நானும் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கிருட்டுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. ஒரு வழியாக அந்த ஆஃபீஸில் போய் ஏசி காற்று வாங்கினதாங்க நிம்மதியாக இருந்துச்சு. சரின்ட்டு இந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணி என்ன ஒர்க் பெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்த்தா டைம் 8:30 ஆயிடுச்சு. சரி மேலே வெண்டிங் மிஷினில் போய் வாங்கி சாப்பிடுவேன் பார்த்தா வெண்டிங் மிஷின் ரிப்பேரு. அப்படியே பசியோட நானும் பேக்லாம் மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 50 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஹைட்ரேட்டட் கைஸ், பை.